Hey guys, welcome back with another video. உங்களாரையும் இன்னொரு வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக சந்திப்பதில் I am so very happy. I am very happy. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றியான பிரேக் டவுன் அப்படின்னா இந்த நெல் வயல் அப்படின்ட்டு தமிழ் பற்றுதலோட ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் கொலாக்ஷன் ஃபோட்டோ ஸ்வைப் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. அண்ட் நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் ஆன் இன்ஸ்டாகிராம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யூ கேன் வாட்ச் அண்ட் கம் பேக் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ நான் அதை எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். நான் இப்போ இந்த வீடியோவில் அடுத்து பேச போகிறது இந்த லிங்க்கை போய் பார்த்துருவாங்க அதில் என்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஃபோட்டோ பிரேக் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவன் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா ஐ கெட் சம் ஸோ 2-3 சஜஷன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது சஜஷன் அபவுட் மை வீடியோஸ் கண்டென்ட் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து சொல்லலாம், சேட்லேயோ எங்கேயாவது. எனக்கு வந்த பர்சனல் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, அங்கே என்ன அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் வந்து வீடியோஸாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அதை கனெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நிறையா சஜஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஐ ஆம் அப்ரிஷியேட்டிங் தட். அது எனக்கும் ஆசை தான். ஆனால் அந்த இடத்துல போய்ட்டு இதை நான் ஒரு கண்டென்ட்டாக பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, கண்டென்ட்டாக இருக்குமானே அது கண்டென்ட்டாகனு பார்க்காமலே அது கண்டென்ட் ஆகிடும் பின்னாடி அது. ஸோ அதனால் அதை ப்ரெடிக்ட் பண்ண போகல. அதனால தான் கிளிப்ஸ்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் கதைகளை வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஏன் வந்து நான் இப்படி வீடியோ போடுறேன் அப்படின்றது. ஸோ இனிமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுவோம் பார்த்திங்களா, அதுலேருந்து நான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் எதாவது எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்டு நெல் வயல் வீடியோ. ஸோ இது எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படின்னு ஒரு ஊரில். கைஸ் நான் சீரியஸாக அந்த ஊருக்கு ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன். ரொம்பவே ஐயோ சென்னையில் இருந்துட்டு அங்கே போயிட்டு படாத பாடுபட்டேன் கைஸ். ஊருக்கெலாம் அது மாதிரி கிராமத்துலாம் போயிருக்கேன். ஆனால் இந்த ஊர் வந்து வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தேர் நாட் அண்டர் டெவலப்ட், பட் அந்த இடம்லாம் அப்புறம் அந்த அங்கே இருந்த பீப்புள்ஸ், அங்கே இருந்த ஃபுட், அங்கே இருந்த தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே போயிருந்தோம். இது எடுக்கிறதுக்கா அப்படின்னு இல்லை, அதுக்கு இப்போ பின்னாடி வரேன் அது என்ன மேட்டர்ன்ட்டு. ஸோ இது நெல் வயல் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து எப்பயுமே பச்சை பசேர்னு இருக்குமா. நான் போன அந்த ஒரு 2 days 3 days நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட இல்லை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஏதோ அறுத்துட்டாங்கன்னா அது மறுபடியும் இனிமேல் தான் ஏதோ ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போவே ஒரு மாதிரி லைட்டாக என்னடா இந்த இடம் போய் காடு மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் லக்கிலி வி காட் ஒன் லேண்ட். இது வந்து ஏதோ லாங் டேர்ம் க்ராப்ஸ். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த சோஷியலில் தான் வரும் நினைக்கிறேன். அதை மாதிரி ஏதோ லாங் டேர்ம் க்ராப்ஸ் அப்படின்ட்டு வந்துச்சு. அண்ட் இது வந்து லாங் டேர்ம் க்ராப்ஸ் தான். ஸோ அதனால் அங்கே போய் நாங்கள் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு எடுத்தப்போ அங்கே சில பேர் இருந்தாங்க. அவங்களையும் கவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையன் ஏதோ அது பேர் நத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பேக்கில் வச்சு ஏதோ எடுத்து அதை போட்டு ஏதோ என்ன பண்ணுறதான் தெரியல. ஸோ அவனை ஒரு ஷார்ட் எடுத்தோம். அண்ட் அந்த இடத்தோட கவர் பண்ணி ஸோ அதை ஒரு சரி இது டைட்டிலாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நெல் வயல் அப்படின்னு வச்சிட்டோம். அண்ட் தென் அந்த இடத்துல நல்லா நெல் வந்து வளைஞ்சி அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒன்று எடுத்தேன் ஷார்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பையனோட அம்மா இவங்களும் ஏதோ வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து. ஸோ அவங்களையும் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பையனோட ஷார்ட்டே திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப சின்னதாக 4 ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், 3 ஃபோட்டோ தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கிளிப்ஸு இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நாங்கள் அங்கே போய் என்னென்னலாம் கேப்சர் போனோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அங்கே ட்ரெயினில் போனோம். ஃபஸ்ட் டைமாக அவன் ட்ரெயினில் வந்தான் என் கூட இந்த ஃப்ரெண்டு. நான் நிறைய டைம் போயிருக்கேன், பட் அவன் தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தூங்காமல் பேசிக்கிட்டே ஏதோ டாப்பிக்லாம் பேசி போனோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் இறங்கி அந்த ஊர்லேருந்து
அவன் ஊருக்கு போகிறதுக்கே ஸ்னாப்பு, அவன் ஊருக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரமாக எங்கெங்கேயோ போய் எப்படியோ போய் அங்கே போயிட்டோம். அங்கே போனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு நாள் வந்து தங்கி, ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஷூட்டுக்காக போனோம், ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிமுக்காக. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த வாரத்தில் நான் வீடியோ போட்ட பிறகு இல்லை அதுக்கப்புறமா வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதோடய போஸ்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் தான் அதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தான் அதை. ஸோ இட் வாஸ் வெரி ப்ராப்பர்டு ஃபிலிம். பட் அதில் கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. பட் அதை பற்றி நாங்கள் வேணுன்னா நானும் அவனும் கூட ஒரு வீடியோஸ் மாதிரி போடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ அங்கே போனோம். அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒட்டகம் பார்த்தேங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த சர்க்கஸ் எல்லாம் நான் டேர்லே ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தேன். ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு சர்க்கஸ் தான், ஆனால் சர்க்கஸ்க்கு அது ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே ஒட்டகத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தோம். அது இம்பேக்ட்ஃபுல். நிறைய பேர் எங்கேருந்து எடுத்தீங்க அந்த ஃபோட்டோ அப்படின்னு கேட்டாங்க. ஈலாம் வருதுக்கு என்னடா அது கொசுவா, சரி எங்கடா இருக்க வெளிநாட்டுக்கு எதுக்கு போயிட்டியா, வேறு லெவலில் ஒட்டகெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. நான் கூட துபாய்ன்னு சொல்லி கலாஸ் இருந்தேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ டேபட்ஸ். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு வைப்பாக இருந்தது அந்த இடம். அண்ட் வி ஹேட் 3 days ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் 2 days வேறு ஷூட், 1 day வேறு அது வந்து பிளானிங்ஸ்லாம் போச்சு. அண்ட் இட் வாஸ் குவைட் நைஸ் அண்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வருங்கால வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். அண்ட் தட்ஸ் இட். இது ஒரு ஷார்ட் வீடியோ. அண்ட் ஆல்சோ த ஷவுட் அவுட் ஃபார் 1 minute ஷார்ட் ஃபிலிம் தட் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் டுக் அதை வந்து ப்ராசஸ் பண்ணது. ஸோ அது என்னைக்கு ரிலீஸ் ஆகும்தான் தெரியல. பட் ப்ராபப்ளி இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் தான் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஜூன் 2nd week or 3rd week. ஸோ அது ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு அதை வந்து பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாராவது என் கூட சேர்ந்து ஃபோட்டோ வாக் வரீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வருவீங்கன்னு பார்த்தா யாருமே ஒரு கமெண்ட் கூட போடப்பட்டிருக்கீங்க. ஸோ சும்மா ஒரு எப்படி சொல்லுது அப்ரிசியேஷன் கிளாப் கமெண்ட் இல்லை ஹார்ட் இன் மெமோஜியாவது போட்டு போக கமெண்ட்டில் ஒரு சட்டலாக ஒரு 30 பேர்லேருந்து 60 பேர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன லைக்ஸ் அப்புறம் இந்த கமெண்ட் அப்ரிசியேஷன் போட்டிங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிரியேட் மோர் கண்டென்ட் ஆன் யூடியூப். அண்ட் ஐ see you guys in next one. Until bye from Reguel. Bye bye.